ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 239. இப்போது ராமானுஜரின் காஞ்சிபுர நிகழ்ச்சிகளை காண்போம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான ஸ்ரீ ராமானுஜரும் கூரத்தாழ்வானும் ஸ்ரீரங்கத்தில் இருந்து காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். வரதனை சேவித்தபோது கூரத்தாழ்வானுக்கு மீண்டும் கண்கள் பெற வரதனை பிரார்த்திக்குமாறு கூறினார் ராமானுஜர். அவர் கூறினார், ஓ வரதனிடம் கண்களை கேட்போம் வாருங்கள் என்றார் அவர். ராமானுஜரின் ஆணைப்படி கூரத்து ஆழ்வானும் வரதா ஜித்வத்தை ஏற்றி பெருமானை துதித்தார் உருக்கமாக. இப்பொழுது ராமானுஜர் வரதனிடம், கேட்பவர்க்கு கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி தருபவனே, ஆழ்வானுக்கு கண்களை திரும்ப தந்து அருள்வாயாக என வேண்டிக் கொண்டார். இப்போது கூரத்து ஆழ்வாரும் வேண்டிக் கொண்டார், ஓ எனது அருமை வரதா, உன்னையும் எனது ஆச்சாரியர் எம்பெருமானாரையும் மட்டுமே அடியேன் காண விரும்புகின்றேன். அப்படி உங்களை மட்டும் காணும் கண்களே மேலானவை, அதனையே கொடுத்து அருள்வீராக. அத்தோடு எனது கண்களை பிடுங்கிய சோழ மன்னனும் அஞ்ஞானத்தால் காட்டி கொடுத்து அபச்சாரப்பட்ட நாள் ஊரானுக்கும் மோட்சத்தை தந்து அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். இப்படியாக கூரத்து ஆழ்வான் கேட்டதை வைத்து அப்படியாகவே வரதன் கேட்ட வரத்தை அளித்து விட்டான். நொடிப்பொழுதில் இவ்வாறு வரத்தை மாற்றி பெற்ற கூரத்தாழ்வானை நினைத்து நினைத்து வருந்தவும் வியக்கவும் செய்தார் ஸ்ரீராமானுஜர். இப்படிப்பட்ட தூய வைஷ்ணவரின் சங்கம் நமக்கும் கிடைக்கட்டுமாக என நாம் வரதனை பிரார்த்திப்போமாக. இப்படியாக இருக்கும் சமயம் ராமானுஜர் கள்ளல் அழகர் மதுரை கோவிலுக்கு சென்றார். இது திருமாலிருஞ்சோலை என அழைக்கப்படுகின்றது. ஒரு முறை திருமாலிருஞ்சோலை மலையான அழகரின் திவ்ய தேசத்திற்கு சென்று சுந்தர தோள் உடையானை சேவித்து நின்றார். கோதை நாச்சியாரான ஆண்டாள் 100 தடா வெண்ணெய் அக்கார அடிசல் என்று பெருமானுக்கு பாசுரத்தால் பாடி வைத்ததை நினைவு கொண்டு அவற்றை தளிகை கண்டோருளச் செய்து கோதைக்கு அண்ணன் என பெயர் பெற்றார். கோயில் அன்னர், கோதா ரட்சர், திருப்பாவை ஜீயர் என்பவை பிரசித்தி பெற்ற அவர் திருநாமங்கள். அக்கார அடிசல் பிரசாதம் என்பது அரிசியை நெய் வெல்லத்துடன் கலந்து செய்யும் பெருமானுக்கு உகந்த பிரசாதம் ஆகும். ராமானுஜர் பாடினார், 100 நரும் பொழின்மா திருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் சேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளு கோளோ என பாடினார். இப்பொழுது ராமானுஜரை பற்றி திருவரங்கரத்து அமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதி என பாடியுள்ளார். பூமண்ணு மாது பொருந்திய மார்பன், புகழ் மலிந்த பாமண்ணு மாறன், அடி பணிந்து உய்த்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஜன் சரணார்விந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுமோ வன் நாமங்களே. இப்படியாக ராமானுஜன் பெருமைகள் எண்ணில் அடங்காதவை. திருவரங்க பெருமாள் அரையர் கூரத்தாழ்வானுடைய சீடர். அவர் ஸ்ரீ ராமானுஜரின் வாழ்வையும் சிறப்பையும் பற்றி விவரிக்கும் வண்ணமாக 108 பாடல்கள் அடங்கிய ராமானுஜ நூற்றந்தாதியை இயற்றினார். இந்த ராமானுஜ நூற்றந்தாதியின் ஒவ்வொரு பாடலிலும் ராமானுஜரின் நாமம் இடம்பெறும் வண்ணம் அமைக்கப்பட்டு உள்ளன. ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், எம்பெருமான் சீமன் நாராயணன் இவர்தம் திருவடிகளை பணிந்து உயர்ந்தவர் ஸ்ரீ ராமானுஜர் என ஒவ்வொரு பாடலிலும் பூர்வங்களோடு சம்பந்தப்படுத்தி ஸ்ரீ ராமானுஜன் புகழ் உரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருவரங்கரத்து அமுதனார் இதனை இயற்றுகையில் ஸ்ரீராமானுஜர் எழுந்து அருளி கடாட்சித்தார். கோவில்களில் ராமானுஜ நூற்றந்தாதி ஆழ்வார்கள் அருளி செயல்களோடு சேர்ந்து ஓதப்பெறுகின்றன. நம்பெருமாள் தமது
சப்தாவரண புறப்பாட்டின் போது ராமானுஜ நூற்றந்தாதியை மட்டும் வாத்தியங்கள் இல்லாமல் கேட்டு மகிழ்கின்றார். ராமானுஜ என்று அவர் தம் நாம சங்கீர்த்தனம் பெருமானின் நாம சங்கீர்த்தனத்தை விடவும் ஒருபடி உயர்ந்தது என கூறப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராமானுஜரின் வாழ்வோடு தொடர்பு உடையோர் அனைவரின் புகழையும் காண்போம் இங்கு. 1. ஆசுரி கேசவ சோமயாஜி ஸ்ரீ ராமானுஜன் தந்தை. ஸ்ரீ பெரும்பூதில் வாழ்ந்த தலைசிறந்த அந்தனர். ஹாரித கோத்திரத்தை சார்ந்தவர். வேதத்தில் கூறியபடி பல யாகங்கள் புரிந்து இந்த பெயர் பெற்றவர். 2. காந்திமதி ஸ்ரீராமானுஜன் தாயார். பெரிய திருமலை நம்பியின் தமக்கையார். பூமி பிராட்டி என்றொரு பெயரும் இவருக்கு உண்டு. 3. ஸ்ரீ யமுனா ஆச்சாரியர். ஸ்ரீ ராமானுஜரின் பரமாச்சாரியர். ஆளவந்தார் என்றொரு பெயரும் பெற்றவர். சோத்திர ரத்னம் என்னும் உயர்ந்த கிரந்தத்தை இயற்றியவர். 4. திருக்கோட்டியூர் நம்பி அவர்கள். கோஷ்டி பூர்ணா என்றொரு பெயரும் உண்டு. திருக்கோஷ்டியூரில் வாழ்ந்தவர். இன்றளவும் அவர் தம் சந்ததியினர் அதே இல்லத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். 5. திருக்கச்சி நம்பி அவர்கள். பூவிருந்த வள்ளியில் பிறந்தவர். வரதருக்கு திருவாள வட்ட கைங்கரியம் விசிறி வீசுதல் செய்தவர் ஆவார். 6. திருவரங்க பெருமாள் அரையர். அரையர்கள் தாளம் தட்டி இசைத்து திவ்ய பிரபந்தங்களை பாடுவார்கள். ஆளவந்தாரின் புத்திரர் இவர். இவர் தமது சந்ததியினர் இன்றளவும் திருவரங்க கோவிலில் பெருமானுக்கு கைங்கரியம் புரிந்து வருகின்றார்கள். 7. பெரிய திருமலை நம்பி ஸ்ரீ ராமானுஜரின் மாதுளர் அம்மான். திருமலையில் தீர்த்த கைங்கரியம் புரிந்து வந்தவர். 8. திருமலை ஆண்டான் ஸ்ரீராமானுஜருக்கு திருவாய் மொழியை கற்பித்தவர். அரங்கனுக்கு நாள்தோறும் புஷ்ப கைங்கரியம் புரிந்து வந்தவர். 9. பெரிய நம்பி மகா பூர்ணர். ஸ்ரீராமானுஜருக்காக பஞ்ச சம்சாரங்களை செய்து வைத்த ஆச்சாரியர். அவரது பெண்ணே அத்துலாய். 10. யாதவ பிரகாசர். அத்வைத மதத்தைச் சேர்ந்த சந்நியாசி. ராமானுஜருக்கு முதலில் குருவாக இருந்து பின்பு கோவிந்தஜியர் என்ற பெயர் பெற்று அவரிடமே சிறந்த சீடராகிவிட்டார். 11. கோவிந்த பெருமாள் எம்பார். ஸ்ரீராமானுஜரின் சித்தி பிள்ளை. மதுரமங்கலத்தில் பிறந்தவர். ஸ்ரீராமானுஜருக்கு இரவில் உறங்கும்போது மென்மையான அணையை தயார் செய்து கொடுத்தவர். 12. கூரத்து ஆழ்வான். கூரத்தில் பிறந்தவர். ஸ்ரீ வசாங்கர் என்று இயற்பெயர் பெற்றவர். மிகுந்த வைராக்கியம் உடையவர். 13. முதலியாண்டான். ஸ்ரீராமானுஜரின் மருமகனார். ஸ்ரீரங்கம் கோவிலில் நிர்வாக பொறுப்பு ஏற்றவர். 14. சோமாஜி ஆண்டான். திருநாராயணபுரத்தைச் சேர்ந்தவர். ஸ்ரீராமானுஜரின் சீடர். இசை அமைப்பதில் வல்லவர். ஸ்ரீராமானுஜரின் ஆசிரமத்தில் தினப்படி பூஜைகளை செய்து வந்தார். 15. கிடம்பி ஆச்சான். ஸ்ரீராமானுஜருக்கு தளிகை செய்து பெருமானுக்கு கண்டு அருளி அமுது செய்வித்தவர். 16. அனந்து ஆழ்வான். திருமலையில் நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் செய்து வைத்தவர். ஸ்ரீராமானுஜரின் எண்ணப்படியே நடந்தவர். 17. வடுக நம்பி. ஸ்ரீராமானுஜருக்கு பால் அமுது காய்ச்சி அது சரியான சூட்டில் இருக்கும்போதே அவருக்கு பருக அளிப்பவர். பரிவு மிக்கவர். இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமானுஜர் இயற்றிய நூல்கள் புகழ்களையும் காண்போம். 1. ஸ்ரீ பாஷ்யம். வேத வியாசரின் பிரம்ம சூத்திரத்திற்கான விசிஷ்ட துவைத பரமான வியாக்கியான நூல். இந்த வியாக்கியானம் மட்டுமே போதாயனர், திரமிடர், குகதேவர், டங்கர், வரருஷி ஆகியோரின் நூட்களை அடியொற்றி அமைந்தது. 2. வேதார்த்த சங்கிரகம். ஸ்ரீராமானுஜர் எழுதிய முதல் நூல். உபனிஷதங்களின் சர்ச்சைக்குரிய எளிதில் புலப்படாத சில பகுதிகளில் தெளிவுரை திரு வேங்கடவன் முன்பு பாடப்பெற்றது. 3. வேதாந்த தீபம். பிரம்மசூத்திரத்தின் ஆள் பொருளை அறிய விளக்குவது போல் வழிகாட்டும் மற்றொரு நூல். 4. வேதாந்த சாரம். பிரம்மசூத்திரத்தில் குறிப்புகளாக விளங்குவதில் வியாக்கியான தெளிவுரை. 5. சிமத்
பகவத்கீதா பாஷ்யம். பகவத்கீதையின் விளக்க உரை தெளிவான அர்த்தங்களை உள்ளடக்கிய ரத்தினம். 6 கத்திய திரயம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம் என்ற 3 உரைகளின் தொகுப்பு. ஸ்ரீராமானுஜரால் பங்குனி உத்திர நாளன்று ஸ்ரீரங்க திவ்ய தம்பதி முன்பாக சரணாகதி செய்யப்பெற்று பாடப்பெற்றது. 7 நித்திய கிரந்தம், கிரகத்தில் நாடோறும் செய்ய வேண்டிய பெருமானின் திருவாராதன கிரமத்தை உணர்த்தும் சிறு குறிப்பு நூல் ஆகும். ஆள் பொருள் வேதாந்தத்தின் ஆள் பொருளை ஸ்ரீராமானுஜன் இந்த வரிகளின் மூலம் அறியலாம். அசேஷ சிதசித் வஸ்து சேஷின சேஷ சாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஸ்வனே நமக. சித் அசித் என்ற ஞானமுடைய ஞானமற்ற ஜடப்பொருட்கள் யாவற்றிற்கும் ஈஸ்வரனாக விளங்குபவனும் எண்ணற்ற உயர்ந்த குணங்களின் இருப்பிடமானவரும் ஆதிசேஷனில் உறங்குபவனும் போல் உலக ரட்சண சிந்தனையில் இருப்பவனான பரம்பொருளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குகிறேன். அடுத்ததாக ஸ்ரீராமானுஜரின் காலக்குறிப்பை இங்கு கவனிப்போம். 1 பிறப்பு பிங்கள ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் 1017ஆம் ஆண்டு. 2 காதுகுத்தும் நிகழ்வு 1022ஆம் ஆண்டு. 3 உபநயனம் பூநூல் அணிவித்து மந்திர உபதேசம் 1025ஆம் ஆண்டு. 4 திருமணம் 1033ஆம் ஆண்டு. 5 காஞ்சிபுரத்தில் கிருகஸ்தராக 1034ஆம் ஆண்டு. 6 வாரணாசி 1035ஆம் ஆண்டு. 7 ஆளவந்தாரின் திருமேனியை சேவித்தது 1041ஆம் ஆண்டு. 8 சந்நியாசத்தை ஏற்றது 1047ஆம் ஆண்டு. 9 திருக்கோட்டியூர் நம்பியை சந்தித்தது 1049ஆம் ஆண்டு. 10 ஸ்ரீபாஷ்யம் எழுதிய காலம் 1051 முதல் 1055 வரை. 11 திருமலை திருப்பதிகளில் எழுந்து அருளி இருந்தது 1057. 12 ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் 1058 முதல் 1089 ஆண்டு வரை. 13 திக் விஜயம் 1089 முதல் 1095 வரை. 14 கூர்மச்சேத்திரத்திற்கு எழுந்து அருளியது 1094ஆம் ஆண்டு முதல் 1095ஆம் ஆண்டு வரை. 15 மைசூருக்கு சென்றது 1097 முதல் 1098 ஆண்டு வரை. 16 தில்லிக்கு சென்று செல்லப்பிள்ளையை கண்டெடுத்தது 1101 1104. 17 தொண்டனூருக்கு ராஜகுருவானது 1110. 18 திருவரங்கத்திற்கு திரும்பியது 1111 1112. 19 வைகுந்தத்தை அலங்கரித்தது 22/1/1138ஆம் ஆண்டு. அதாவது 22ஆம் தேதி ஜனவரி மாதம் 1138ஆம் ஆண்டு. ஸ்ரீ ராமானுஜர் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடியாகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.